நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்குகிறார்கள் டிஜிஎல் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் பிரைவேட் லிமிடெட். நீங்கள் புனித ஹஜ் யாத்திரையை மேற்கொள்ள விரும்புகின்றீர்களா? அவ்வாறாயின் இதோ உங்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. அனுபவமிக்க உலமாக்களின் நேர்த்தியான வழிகாட்டல், மிக குறைந்த கட்டணமான 19,99,000 விலையில், ஹரத்திற்கு மிக அருகாமையில் தங்குமிட வசதி, இலங்கை முறைப்படி உணவு, சுமார் 1 மாத கால பயணம், இஸ்லாமிய முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பார்வையிடுதல் மற்றும் திருப்திகரமான சேவையை வழங்குகிறது டிஜிஎல் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் பிரைவேட் லிமிடெட். இலக்கம் 90 சத்தம் ஸ்ட்ரீட், கொழும்பு 1. தொடர்புகளுக்கு அஷேக் ஏசி ஷாஜஹான் நலிமி மற்றும் அல்ஹாஜ் ரில்வான் ஹனீஃபா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்-அஸ்ரக் ஈன்றெடுத்த பெண் குழந்தைகளின் ஒன்றுகூடல், அந்த ஒன்றுகூடலின் மகிமையையும் அந்த நிகழ்வையும் எடுத்து இயம்புகின்ற இந்த கூட்டத்திற்கு சமூகம் அளித்த உங்கள் அனைவரையும் அன்புக்கரம் கொண்டு நாங்கள் வருக வருக என்று வரவேற்கின்றோம். நிகழ்வின் ஆரம்பமாக கிராத்தை ஓதுவதற்காக வேண்டி மௌலவியா ஜுஹா ரம்சான் அவர்களை நான் அன்புடன் அழைக்கின்றேன். அவரோடு சேர்ந்து சகோதரி சஹானி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். விசுவாசம் கொண்டோரே, நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறைப்படி பயப்படுங்கள். மேலும் நிச்சயமாக முற்றிலும் அவனுக்கு கீழ்ப்படிந்த முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் இறந்துவிட வேண்டாம். மேலும் நீங்கள் யாவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய வேதமாகிய கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த பாடசாலை ஒரு புதிதான ஒரு இடம் அல்ல. நீங்கள் 10-11 வருடங்களாக இந்த மடியிலே கல்வி பயின்று இப்போது பல்வேறு இடங்களிலே உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த இடத்திற்கு வந்த பிறகுதான் உங்களுடைய பேச்சு, கதைகள், முகங்களை பார்க்கின்ற போது ஒவ்வொருவரும் அவரவர்கள் பேசிக் கொண்டிருந்தது, இந்த பாடசாலையில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் மனதிலே ஒவ்வொரு இடங்களை பார்க்கின்ற போது கூட மனதிலே தோண்டி தோண்டி மறைகின்றது. உண்மையிலே ஒரு சந்தோஷமான நிகழ்வு. எனவே இந்த சந்தோஷமான நிகழ்வை ஒரு ஒழுங்குபடுத்துவதற்காக வேண்டி நாங்கள் இந்த இடத்துக்கு சமூகம் தந்த உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்புடன் அல்-அஸ்ரக் சார்பாக நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்றைய தினம் எமது இந்த அல்-அஸ்ரக் கலையகத்தில் ஒரு மறக்க முடியாத ஒரு நாள்களில் ஒன்றாக இருக்கின்றது. இந்த நாளை மென்மேலும் சிறப்புற ஆக்குவதற்கு உங்களுடைய எதிர்கால பங்களிப்புகளை வழங்கும் வகையில் உங்களை வரவேற்பதற்கு நான் இந்த இடத்திற்கு நான் சமூகம் அளித்திருக்கின்றேன். அதன் அடிப்படையிலே எமது அழைப்புதலை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற எமது விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சினுடைய பொதுச் செயலாளர் சகோதரர் அல்ஹாஜ் YLM நவவி அவர்களை வருக வருகவென அன்போடு வரவேற்கின்றேன். அத்தோடு எமது வடமேல் மாகாண கல்வி பணிமனையினுடைய தமிழ் மொழி பிரிவுக்கு பொறுப்பாக இருக்கின்ற எமது சகோதரர் உதவி கல்வி பணிப்பாளர் சகோதரர் ரியாஸ் முகமது அவர்களையும் எமது அல்-அஸ்ரக் சார்பாக வரவேற்கின்றேன். அத்தோடு எமது பாடசாலையினுடைய இந்த கல்வி அபிவிருத்தியிலே மும்முரமாகவும் முழுமையாகவும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற, கடந்த காலங்களில்
முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி வந்த எமது முன்னாள் அதிபர் அல்-ஹாஜ் ஜாபீர் அவர்களையும் நான் வருக வருகவென வரவேற்பதோடு எமது கல்வி அபிவிருத்தியிலே முக்கிய பங்களிப்பு செய்கின்ற டீடா அமைப்பினுடைய தலைவர் சகோதரர் எமது ஓய்வு பெற்ற ஆசிரியர் MSM ஈசான் அவர்களையும் வருக வருகவென அன்போடு வரவேற்கின்றேன். அத்தோடு எமது அழைப்பிதழை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற எமது பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய செயலாளர் சகோதரர் அஸ்ரீம் அவர்களையும், அதேபோல் எமது பழைய மாணவர் ஆண்கள் பிரிவினுடைய செயலாளராக இருக்கின்ற எமது சகோதரர் பொறியியலாளர் ஃபவாஸ் அவர்களையும், அத்தோடு ஏனைய பழைய மாணவர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள், அத்தோடு TNS ஊடக பிரிவினர் மற்றும் இங்கே இந்த பாடசாலையின் அபிவிருத்தியிலே கொண்டு அதே போல பாடசாலையை மீண்டும் இந்த நல்ல முறையிலே முடிவு செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே வருகை தந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளையும் எமது அல்-அஷ்ரக் கலையகம் சார்பாகவும் எமது தல்கஸ்பிட்டிய சமூகம் சார்பாகவும் வருக வருகவென வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இதன் வேலை திட்டங்களை பற்றி ஒரு சிறப்புரையை ஆற்றுவதற்காக வேண்டி நான் இங்கே அன்புடன் அழைப்பது விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சின் செயலாளராக கடமை புரிகின்ற சகோதரர் ஜனாப் நாவிசர் அவர்களை நான் அன்புடன் அழைக்கின்றேன். பொதுவாக நாங்கள் பெற்றார் ஆசிரியர் சங்க கூட்டம் அழைக்கின்ற போது பெரும்பாலும் இங்க லேடிஸ்ல பக்கம் தான் கூட இருக்கிறோம், லேடிஸ் தான் கூட இருக்கிறார்கள். அதன் காரணமாக இந்த மாணவர்த கல்வியில அக்கறை காட்டுகின்ற பிரதான பங்காளியாக குடும்பத்துல நீங்க தான் இருக்கிறீர்கள், பெண்கள் தான் இருக்கிறீர்கள். இதன் காரணமாக உங்களது இந்த செயற்பாடுகள் மூலமாக நீங்கள் அந்த ஒபிஷியலாக இல்லாவிட்டாலும் கூட அன்ஒபிஷியலாக நீங்க தான் செய்கிறீர்கள். இதை நாங்க ஒபிஷியலாக மாற்ற வேண்டும் என்ற தேவைதான் இந்த முயற்சியாக காணப்படுகின்றது. எனவே இதன் காரணமாக கட்டாயமாக கேர்ள்ஸ்கள், அதாவது OGA ஆல் கேர்ள்ஸ்களோட பாஸ் பீப்புள் என்ற அடிப்படையில பெண்களோட பங்களிப்பு மிகவும் அத்தியாவசியமாக காணப்படுகின்றது. எனவே அந்த அடிப்படையில் இந்த முயற்சி இன்று மாஷா அல்லாஹ் நான் ஆரம்பத்தில் இது குறையாக, அதாவது போதாது என்று கூறினாலும் கூட கணிசமான 100க்கும் மேற்பட்ட சகோதரிகள் வருகை தந்திருக்கிறீர்கள். மாஷா அல்லாஹ் எங்களுக்கு இதனை முன்னெடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பு கட்டாயமாக காணப்படுகின்றது. குடும்பத்தின் ஒரு பெண் என்ற வகையில் ஒரு குடும்பத்தின் தாயாக, ஒரு தாரமாக, ஒரு சகோதரியாக அவர்கள் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கின்றது. அதே போன்று ஒரு பாடசாலையில் கற்று முடிந்த மாணவர்கள் தொழில் வாய்ப்பு, அதாவது அரசு தொழிலாக இருக்கலாம் அல்லது தனியார் தொழில்களாக இருக்கலாம். இதற்காக நாங்கள் எப்படியான ஒரு வழிகாட்டல்களை செய்ய வேண்டிய பங்கு இருக்கின்றது. அதாவது அது மாத்திரமல்ல, அவர்கள் உயர் கற்கை நெறிகளை, எவ்வாறான பாடநெறிகளை பின்பற்ற வேண்டும் என்ற அந்த ஆலோசனைகள் கூட எங்கள் பகுதிகளால், இந்த மாணவிகள் என்ற பழைய மாணவிகள் என்றவர்களால் முன்னெடுத்து செல்ல முடியும். அதே போன்று உங்களுடைய உளவள ஆலோசனை, அதாவது உள ரீதியான ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டல்கள், இவை போன்ற பல நிகழ்ச்சி திட்டங்களை மையமாக வைத்து இந்த பழைய மாணவிகள் சங்கம் பல நோக்கங்களை மையமாக வைத்து உருவாக்கப்படுகின்றது இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக பழைய மாணவர் சங்க அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், அந்த கட்டமைப்பை பற்றியான ஒரு விளக்கமும் அவர்களுடைய பணிகள் சம்பந்தமான ஒரு விளக்கத்தையும் உங்களுக்கு வழங்குவதற்காக வேண்டி நமது கல்லூரியின் முன்னை நாள் அதிபர் ஜாபிர் சார் அவர்களை நான் அன்புடன் அழைக்கின்றேன். பாடசாலையின் கட்டமைப்பில் ஒரு முக்கியமான பங்கு பாடசாலை அபிவிருத்தி சங்கம். அதற்கு அடுத்த நிலையில அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இருக்கின்றனால் அது பழைய மாணவர் சங்கம். கல்வி அமைச்சின் 1964 27ஆம் இலக்க சட்டம் அதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு காலத்துக்கு காலம் அந்த சுற்றறிக்கைகள் வந்து கடைசியாக 2019ஆம் ஆண்டு ஒரு சுற்றறிக்கை வெளிவந்தது. ஆகவே
ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சங்கம் பழைய மாணவர் சங்கம். இந்த பழைய மாணவர் சங்கம் என்றும் போது ஏற்கனவே பழைய மாணவர் சங்கம் உண்டு இருக்கிறது. அது கிளை அங்கமாகத்தான் நாங்கள் இன்று உருவாக்குகின்ற இந்த சங்கத்தை கருத வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த கூட்டங்கள்ல நாங்க வந்து இதை இன்னும் எல்லாருக்கும் நிறைய மெசேஜை கொடுத்து எங்களுக்கு கொஞ்சம் காலம் போதாது. ஏன்னா வெளியில இது வந்து இப்போ இன்றைக்கு வந்தாக்கள் கூட ஈவினிங் போகணும், அப்படியான கட்டங்களால வராத நிறைய பெருகிறாங்க. இன்ஷா அவங்களுக்கு எல்லாம் நாங்கள் ஒரு டைம் ஒன்று கொடுத்து அரேஞ்ச் பண்ணி இன்ஷால செய்வோம். இது அப்புறம் எந்த வேலை திட்டம் இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் முன்னுக்கு நிற்போம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் இந்த எண்ணம் வந்தது பெரிய ஒரு எங்களுக்கான ஒரு வாய்ப்பு, இந்த லேடிஸுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. அந்த வகையில நான் நினைக்கிறேன் ஜென்ஸை விட வேலை செய்யக்கூடிய லேடிஸ், அதுவும் 40 வயசுக்கு பிறகு சைக்காலஜிக்கலி பார்த்தா நிறைய வேலை செய்வாங்க, சாதிச்சாங்க நிறைய. நாங்கள் வரலாற்றுல ஹிஸ்டரியில இஸ்லாமிக் ஹிஸ்டரியில எல்லாம் படிச்சுக்கிறோம். அப்ப நாங்க உறுதி எடுக்கணும், எங்களால் இன்ஷா அல்லாஹ் இதை சுமக்கேலும் செய்யலும் எங்களோட சமூகத்துக்கான ஒரு பணி என்று சொல்றது. அப்ப இதுக்கு ஒரு நிர்வாகம் போடுவாங்களே, இப்ப அந்த நிர்வாகத்திட பொறுப்பு தானே தலையில விட்டுட்டு பின்னால இருந்து விமர்சிக்கிற ஆட்களாக நாங்க மாறப்பட எமது அழைப்பை குறுகிய கால அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற பழைய மாணவிகள் சகோதரிகளான அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். திடீரென்று அழைத்த காரணத்தினால் என்ன பேசுவதென்றும் எனக்கு தெரியவில்லை. என்றாலும் என்னை செயலாளராக நியமித்தமைக்கு முதலில் அல்லாஹுக்கு நான் நன்றி கூறியவளாக உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் இன்ஷா அல்லாஹ் எமக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள இப்பொறுப்பினை எம்மால் இயன்ற அளவு முடிந்த அளவு அல்லாஹுக்காக செய்வோம் என்ற மன உறுதியுடன் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் கூட்டங்கள் சிறப்பாகவும் நாம் நினைத்த மாதிரியும் அமைய வேண்டுமென இறைவனை கேட்டவளாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்தவளாக விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.